வந்து பார்த்திங்கன்னா, அந்த டோரை தொறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த 3 படிக்கட்டு ஏறி தான் நம்ம அந்த குடியிருந்த வீட்டுக்கு போனோம். அந்த 2வது படிக்கட்டு வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. அப்படியே ஆச்சரியப்பட்டு, "என்னடா மழையே வராது" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மழை இவ்வளோ கொட்டியிருக்கே அப்படின்னு நினச்சி போய் என் ஃப்ரெண்டு தான் என்ன அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போனாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாக இருந்தார். அவர்கிட்ட சொன்னதுக்கு அதிசயமாக இருக்குது, நானும் 6-7 மாதம் இருந்தேன், ஒரு நாள் கூட மழை பெய்யல, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு போகல, ஏன்னா போக முடியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிச்சு தண்ணி, சேத்து தண்ணி எல்லாமே கலங்கி அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன்காரங்க க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நினைவு தான். ஏன்னா முதல் நாளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று நடக்கக்கூடியது பெரிய விஷயம் தானே. அவ்வளோதான், யோசிக்காமல் பேசக்கூடியது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். இனி யோசித்து பேசக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக கிடச்ச ஒரு நண்பர் பேர் தான் கணேஷ். இந்தியன், அரவிந்த், இப்பொழுதைக்கு கான்டாக்டில் இருக்கக்கூடியது இவங்க தான். ஆனால் அங்கே போய் தான் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னா படிப்புன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா படிப்பை மட்டுமே பார்க்க வேணாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு ரெக்வெஸ்ட்டு. அதுக்கான காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா, திரும்பி நைட் நேரத்தில் ஒரு நாள் லைவ் வர்றப்போ மறக்காமல் நான் இந்த படிப்புங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இல்லாமல் நான் அந்த தூத்துக்குடியில் 2 வருஷத்தில் இருந்தப்போ செல்வான்ட்டு ஒரு தம்பியை, ஒரு சகோதரர் தம்பி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவரை வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தேன். அவர் என்னை விட வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் சின்ன பையனாக இருந்தார். அவரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நாள் நைட்டில் லைவ் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ஒரே லைவில் பேசி முடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்காது. கண்டிப்பாக அந்த தம்பியை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா நமக்கு தெரியாத பல விஷயங்களை அந்த தம்பி நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு. படிப்பு மட்டுமே வாழ்க்கையானா படிப்பு தேவை, படிப்பு எல்லாருக்கும் அவசியம். ஆனால் படிப்பதையும் தாண்டி நம்ம வேலைக்கு படிக்கிறதே எதுக்குன்னா வேலைக்கு போகிறது தான். அதை வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணார் அந்த தம்பிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அதை இன்னொரு நாள் லைவ் வர்றப்போ நம்ம பேசுவோம். வேறு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணேஷ், நான் இந்தியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பேசுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணேஷோட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரச்சனைனால இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் கான்டாக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் எடுத்து வைக்கல. ஃபோன் வந்து என்னோடது ப்ராப்ளமான காரணத்தினால நானும் கான்டாக்ட் மிஸ் பண்ணிட்டேன். அவரும் எனக்கு கால் பண்ணல. ஃபேஸ்புக்கில் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ்ங்கிற பேரில் 4-5 பேர் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் ஹாயும் போட்டு பார்த்தேன், அவரும் ரிப்ளை பண்ணல. இன்கேஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லை, நம்ம எப்பயுமே பேச இந்த கணேஷ்ங்கிறவங்களுக்கு சொல்லிடலாம், ரிப்ளை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். அப்புறம் அந்த பையன் அந்த செல்வா பற்றி பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அவர் படிப்பையும் தாண்டி அறிவு இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதையும் நம்ம பார்ப்போம். வேறு என்ன, அவ்வளோதான். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் வரல. ஜிஜி மோகன் ஐயா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறதுக்கான ஒரு டாபிக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு லைக்கும் நீங்கள் தான் போட்டிங்க, அதுக்கப்புறம் 2 லைக்கும் நான் வந்துச்சு. ஆனால் அவங்களாம் யாருன்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா அவங்க வந்து பார்க்குறத விட வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தெரில இந்த லைவ் எவ்வளோ நேரம் போகுன்ட்டு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. முடிக்கிறதுனா கூட முடிச்சுக்கலாம். 9 மணி ஆயிடுச்சு. எனக்கும் வேலைகள் இருக்குது. இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்லை. கொஞ்சம் பண்ணை வேலைகள் இருக்குது, போய் பார்க்கணும். ஸோ டெஃபினெட்லி இந்த லைவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பின்தொடர்றவங்க யாருமே இந்த நேரத்தில் லைவ் வரல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஹைலைட்டுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகிறவங்க கடந்து போய்க்கலாம்.